ரேகை, அதாவது புத்தி ரேகை, கெட் லைன் என்று அழைக்கப்படும் இந்த ரேகையை வைத்துத்தான் மூளையுடன் தொடர்புள்ளவை, அவர்களின் கல்வி மற்றும் அவரின் மூளையில் உள்ள நோய்கள் போன்றவற்றை அவரின் கையில் இருக்கும் ரேகையை வைத்தே சொல்லிவிடலாம் என்பதை இந்த பதிவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். முழுமையாக பாருங்க. இது வசிரஜி கைரேகையின் ஜோதிடம் சேனல். வீடியோ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் விலைகளும் கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள். கொமான் மூலம் ஒரு கேள்வி, தெளிவான கேள்வி, ஜாதகம் சொன்ன கைரே சொன்ன பரிகாரம் சொன்ன எழுதி கேட்கலாம். வேற என்ன அறிந்து கொள்ளணும் எழுதி உங்களுக்கு வீடியோவாக பதில் கிடைக்கும். முழுமையாக பாருங்கள். மற்றும் முழுமையாக விரிவாக கோணம் என்றால் வாட்ஸ்அப்ல முன்கூட்டி காசு கட்டி கேளுங்கள். ஒன்லி மெசேஜ் எழுதி கேளுங்கள். போன் எடுத்து எடுக்க மாட்டேன். தொடர்ந்து கேளுங்கள். எனக்கு நேரம் இல்லை. முழுமையாக கேளுங்கள். போன் எடுக்கிறதுக்கோ இல்லாட்டி எனக்கு நேரமில்லை சமூக சேவை செய்வதனால். சரி, தொடர்ந்து பார்க்கலாம். தலையிலுள்ள மூளை என்று பார்த்தால் அதான் அந்த தலைரேகையுடன் தொடர்படும் கெட்லைன் என்று தான் சொல்லப்படும். இந்த ரேகை உள்ளங்கையின் குறுக்கே செல்கின்றது. ஆயுள் ரேகைக்கு மேலே இருக்கும். சில பேருக்கு ஆயுள் ரேகையுடன் இந்த புத்தி ரேகை, தலைரேகை பின்னி பிணைந்து கொஞ்ச தூரம் வந்துதான் ஆயுள் ரேகையும் தலைரேகை ஒன்றாக சேர்ந்திருந்து வந்துதான் பேர்ந்து போகும். சில பேருக்கு பிரிந்து காணப்படும். இதுக்கெல்லாம் படங்கள் எடுக்க முடியல. அதனால இவ்வாறாக உங்களுக்கு சொல்லி பிரிஞ்சு ஒளியிறேன் நினைக்கிறேன். ஒவ்வொருத்த கையில ஒவ்வொரு மாதிரி ரேகைகள் காணப்படும். சரியோ? இல்ல இந்த படங்களையும் விட கீறி காட்டினா உங்களுக்கு தெளிவாக இருக்குமென்னா கீறி காட்டியே சொல்லித்தரலாம். ஆனா சிலர் கீறி காட்ட வேணாம், படத்தை போடுங்க நாங்கள் விளங்கிக் கொள்வோம் சொல்றதை வச்சுன்னு சொன்னபடியே நான் படத்தை மூலம் சொல்றேன். சரியா? ஒரு ஆளுட மனநலம் மற்றும் சிந்தனை முறை பிரதிபலிப்பதாக இந்த புத்தி ரேகை, தலைரேகை, கெட்லைன் ரேகையை குறிக்கின்றோம். மூளை தொடர்பான நோய்கள் அல்லது மனநல பிரச்சனைகள் நேரடியாக குறிக்கும் ஒரு குறிப்பிட்ட அமைப்பு தலைரேகையில் இருப்பதாக சாஸ்திரம் கூறுகின்றது. இருப்பினும் இது ஒரு பொதுவான போக்கு மட்டுமே. தனிப்பட்ட நபர்களின் ரேகைகள் வேறுபடலாம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். மற்றும் கையில் இருக்கும் அனைத்து ரேகைகள், குறியீடுகள், புள்ளிகளையும் பார்த்துத்தான் முடிவு பண்ண வேண்டும். மூளை நோய்கள் அல்லது மனநல பிரச்சனைகளை சுட்டி காட்டக்கூடிய சில சாத்தியமான குறிகள் தலைரேகையில் எல்லாம் காணப்பட்டால் தலைரேகை, அதாவது புத்தி ரேகை, கெட்லைனில் கோட்டில் என்னென்ன காணப்பட்ட என்னென்ன புள்ளிகள், குறுக்கு கோடுகள், வெட்டு புள்ளிகள் காணப்பட்டால் உங்களுக்கு மூளையில் பிரச்சனைகள், வருத்தங்கள் இருக்கின்றது, இல்லாட்டி உங்கள் மூளையின் இயக்கம் போன்றவற்றையெல்லாம் அறிந்து கொள்ளலாம் என்பதை, நன்மை தீமைகளை பற்றி அறிந்து கொள்வதற்கு இந்த பதிவை தொடர்ந்து பாருங்கள். முழுமையாக பாருங்கள். மற்றவர்களும் பயன்பெற பகிருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணாமல் கூடுதலான பேர் பார்க்குறீங்க. அவர்களெல்லாம் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடித்திருந்தா கட்டாயமாக வீடியோங்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் தான் இன்னும் நாங்கள் பதிவினை போடலாம். சரி, தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க. வசிரஜி கைரேகையின் ஜோதிடமும் சேனல்ல தொடர்ந்து பாருங்கள். முழுமையாக பாருங்கள். வசிரஜி என்ற பேர்ல இருக்கிற சேனல்லாம் என்னுடைய சேனல் தான். சரி, உங்களுக்கான பதிலை நான் முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்க தெரிந்து கொள்ளலாம். இந்த சங்கிலி போன்ற அந்த சங்கிலி தெரிந்தனை, காலத்தில் அணிகிற சங்கிலி, அதை போல அமைப்பு உள்ள ரேகை, தலை ரேகை தெளிவாக இல்லாமல் இருந்தாலும் சரி, சங்கிலி போல பின்னல் போல சங்கிலி போல பலவீனமான இணைப்புகளுடன் இருந்தால் மனக்குழப்பம். சங்கிலி போல பின்னி கிடந்தாலும் கடுமையாக இருந்தால் பிரச்சனை இல்லை. பலவீனமாக லைட்டா சங்கிலி போல பின்னல் போல காணப்பட்டால், இந்த பலவீனமான இணைப்புகளுடன் இருந்தால் மனக்குழப்பம், மனநோய், கவனமின்மை அல்லது நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கலாம். மற்றும் இந்த படிப்பில் கவனமின்மை, அதாவது படிக்கிறதெல்லாம் ஏறாது, மற்றும் மனக்குழப்பங்கள், மனநோய்களை குறிக்கக்கூடியதாக இருக்கும். மன ரீதியான, மூல ரீதியான நோய்கள் ஏற்படுவதை இந்த பின்னல், சங்கிலி பின்னல்கள் லைட்டாக இருந்தால், ஒழுங்கற்று இருந்தால் என்று நாம் சொல்லலாம். அடுத்தது தீவுகள். அதாவது தலைரேகையில், ஐஸ்லாந்து தீவு தலைரேகையில் காணப்படும் போது சிறிய தீவுகள் மன அழுத்தமும் கவலை அல்லது குறிப்பிட்ட காலங்களில் ஏற்படும் மனநல பிரச்சனைகளை குறிப்பிடலாம்.
தீவு போல இல்லாட்டி சதுர குறியாட்டம் இந்த இதுல இருந்தா பின்னல், அதாவது புத்தி ரேகை தலைரேகை இந்த கோட்டுல இந்த தீவு போல இடையில பட்டி பட்டியா இல்லாட்டி தீவு போல காணப்பட்டால் பிரச்சனைகளை, மனப்பிரச்சனைகள், மனநல பிரச்சனைகள், அழுத்தம், மன அழுத்தம், கவலை, ஒரே கவலை, அடிக்கடி கவலை வரும் இவ்வாறான ஆட்களுக்கு ஏற்படும். தீவின் அளவு மற்றும் அமைப்பு பொறுத்து இதன் தாக்கம் மாறுபடும். சிறிய தீவண்டா குறைந்த கவலையும், பெரிய தீவண்டா பிறப்பிலிருந்தே கவலையே இவர்களுக்குரிய வீடாக இருக்கும். இவர்கள் பிரச்சனைய வாழ்க்கையில சந்திக்காத காலம் குறைவாத்தான் இருக்கும். பலவீனமான அல்லது தெளிவற்ற ரேகை, இந்த தலைரேகை மிகவும் மெல்லியதாக அல்லது தெளிவாக இல்லாமலோ இருந்தால் மனரீதியான பலவீனம் அல்லது முடிவெடுப்பதில் சிரமம் இருக்கலாம். அதாவது இவர்கள் மன ரீதியாக பலவீனமானவர்களாக இருப்பார்கள். கொஞ்சம் டக்கண்டு இவர்களா லேசில் இவர்களை வெறுட்டிடலாம். இப்படி அந்த பலவீனமான அல்லது தெளிவற்ற தலைரேகை, அதாவது புத்தி ரேகை மிகவும் மெல்லியதாக இருந்தால் இவர்களை தேசில் ஏமாற்றலாம், இவர்களை தேசில் வெறுட்டலாம் என்ற அவரத்துக்கு இவர்கள் பலவீனமான ஆட்கள். மன ரீதியாகவும் சரி, முடிவெடுப்பதும் சரி சிரமம் இருக்கும். திடீர் உடைவுகள் அல்லது வெட்டுக்கள் தலைரேகையில் காணப்பட்டால் திடீர் உடைவுகள் அல்லது வெட்டுக்கள் மன அதிர்ச்சி அல்லது எதிர்பாராத மனநல பிரச்சனைகளை குறிக்கலாம். தலைரேகையானது தொடர்ந்து செல்லாமல் இடையில இடைவெளி விட்டு வெட்டுப்பட்டு இல்லாத உடைவுகள், இடையில கோடுகள் குறுக்கறுக்குதல், இதுகளெல்லாம் மன அதிர்ச்சி, எதிர்பாராத மனநல பிரச்சனைகளை குறிக்கலாம். அலையான அமைப்பு தலைரேகை நேராக இல்லாமல் அலையாக சென்றால் மனத்தன்மை அல்லது ஒரு விஷயத்தில் நிலையாக கவனம் செலுத்த முடியாத நிலை இருக்கலாம். அலையான அமைப்பு தலைரேகையில் நேராக இல்லாமல் அலையாக சென்றால், அதாவது தலைரேகை ஒழுங்கற்று இருக்கும். கொஞ்சத்திறன் ரேகை வந்துட்டு அதுல இருந்து கீழே இருந்து இன்னொரு ரேகை, அப்படி அந்த அலை போல இந்த படிக்கட்டுகள் போல தலைரேகை காணப்படும். நேரானதான் தொடர்ச்சியா இருக்காது தலைரேகை. சரியா? அப்படியான ரேகை காணப்படும் இடத்தில் ஒரு விஷயத்தில் நிலையாக நிற்க மாட்டார்கள். எந்த முடிவையும் இவர்களால் நிலையாக எடுக்க முடியாது. ஒரு முடிவு எடுத்தா அதுல இருந்து மாறிக்கொண்டே இருக்கும் இவர்களின் மனநிலை. கவனம் செலுத்தவும் முடியாது. இவர்கள படிப்புலையும் சரி எதுலையும் சரி ஒழுங்காக கவனம் செலுத்த முடியாதவர்களாக காணப்படுவார். அது மட்டும் இல்ல, அந்த தலைரேகையே இல்லை என்றால் இவர்கள் பல பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி வரும். மன ரீதியாகவும் மூல ரீதியாகவும் பிரச்சனைகள் இவர்களுக்கு கூடுதலாக காணப்படும். மற்றும் கல்வி ரீதியாகவும் இவர்கள் பிரச்சனைகளை எதிர்நோக்குவார்கள். இவர்களால் எதையும் சிந்தித்து செயற்பட முடியாதவர்களாகவும் இருப்பார்கள்.